அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இதில் ஒரு முக்கியமான பதிவு, ஒரு மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் நல்லாவே அலர்ஜி மாதிரி வந்துட்டுன்ட்டு, நாங்களும் அது ஹாஸ்பிட்டலில் காட்டினா அது சத்து குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்குற ஆயில்மெண்ட்டு சோப்பும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த தீர்வு இருக்குது. மறுபடியும் அந்த அலர்ஜி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா அலர்ஜி கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. முகம் இப்போ முன்ன முட்டியில் 2 கை முட்டிலேயே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது முகத்துலேயும் அதை படவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்புறம் இங்கே நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நாட்டு வைத்தியத்தை கேட்டோம். அவங்க ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அந்த மருந்து பயன்படுத்துங்க, சரியாகும். நம்ம உடம்புல உள்ள எல்லா தோல் நோய் உள்ள சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியான கிடைக்கக்கூடிய பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குப்பைமேனி இலை தான். இந்த இலையை பறித்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு வச்சு நம்ம அரைச்சி நல்லா அம்மியில் வச்சு நல்லா மையாக அரைச்சி அதை நம்ம மேலுக்கு தடவுனா அந்த அலர்ஜி அந்த மாதிரி அதெல்லாம் சரியாகும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 வாரம் 5 வாரம் கணக்கு வச்சு பறிச்சுட்டு நம்ம அரைச்சி அதை நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா சரியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாமளும் அதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பாப்பாவுக்கு பார்ப்போம் சரியாகுதா என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு கண்டினியூவாக 3 வாரம் பார்க்கலாம் எப்படி சரி இருக்குன்னு. இன்றைக்கே நமக்கு அது தடவும் போதே நமக்கு குளிக்க வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம இந்த இது ரொம்பலாம் தேடி அலைய தேவையில்ல. நம்ம வீட்டு ஓரங்கள்லேயே பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த இலையை ஞாபகமாக வச்சுக்கோங்க. இதுதான் குப்பைமேனி இலை. இதை நம்ம கிராம பகுதியில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பக்கத்துலேயே கீழாநெல்லி இருந்துச்சு. இதுவும் தெரியும் இதோட மருத்துவ பயன் என்னென்னு. நம்ம வீட்டு ஓரங்களே இது மாதிரி நிறைய செடி இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு தான் தெரியறதில்ல இதெல்லாம் இந்த மருந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதில்ல. இனிமேல் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு அதோட மகிமை என்னன்னு தெரியுது. அப்படி தான் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அது வாங்க எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த தவையில் எடுத்துகிட்டு பெருசு அதை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு அதை அந்த தவையை பறிச்சுட்டு அது ஒன்று ஒன்றா எடுக்கணும். அதில் இந்த அரும்பு இருக்கும், அந்த இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் வெறும் தவையை மட்டும் ஆஞ்சி அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா மண் இருக்கும் இல்லைங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். மிக்சியில் போடக்கூடாது. ஏன்னா நம்ம மருத்துவ குணம் எதுவுமே செய்யும் போது அது நம்ம மிக்சியில் அரைக்காமல் நம்ம கைப்பட அரைச்சாதான் அதோட மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். அதனால் மிக்சியில் போடாமல் அதை நம்ம அம்மியில் தான் கைப்பட அரைக்க போகிறோம். இது நான் இன்றைக்கி அரைக்கலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அவங்க பாட்டி தான் இன்றைக்கி இதை அரைச்சி தர போகிறாங்க. அதை அம்மியில் உப்பு, மஞ்சள் வச்சு கல்லுப்பு தான் வேணும். கல்லுப்பு எதுக்காக வேணும், அந்த தவை மையறதுக்காக தான் வைக்கிறோம். கல்லுப்பு கொஞ்சமாகவும் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவும் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி இல்லை ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் அந்த அளவுக்கு நல்லா அதுக்கு உடம்புல நம்ம அது உள்ளே அப்சர்வ் பண்ணணும். நல்லா உள்ளே அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நம்ம இது பண்ணி அவங்க பாட்டி தான் ஃபுல்லாத்தையும் அரைச்சி அதை கொடுத்தாங்க. அது தட்டில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் பசங்க சொன்னாங்க, பாட்டி தட்டு இருக்க, தட்டுலாம் தரமாட்டேன், நீ போய் கொட்டாம்பச்சி எடுத்துகிட்டு வா, கொட்டாம்பச்சியில் தான் வச்சு அது தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தட்டு வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் பசங்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு கொட்டாம்பச்சின்னு சொல்லுவோம், தேங்காய் சிரட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் கொண்டு வந்து பசங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்க சொன்னாங்க. நான் தான் வாங்கிட்டு அந்த அலர்ஜி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஏன்னா அந்த ட்ரை ஆகும்போது தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக அதோட சாறு போயிட்டு அதோட கெமிக்கல் நம்ம உடம்புல உள்ள அந்த இது கெட்ட இது குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா காயணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நம்ம உடம்புல ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் குளிக்க வச்சோம்னா சுடு தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, பச்சை தண்ணியில் தான் குளிக்க வைக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம பாப்பாவுக்கு எங்கெங்கெல்லாம் அலர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு குளிக்க வச்சுட்டு நான் அடுத்த